சின்னத்திரையோட பிரபல நடிகை மைனா இவங்களோட ஹஸ்பண்ட் சமீபத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அவரோட தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாம இருந்த நிலையில தான் இவர் எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சது. அந்த லெட்டர்ல தன்னோட மரணத்துக்கு காரணம் தன்னோட வைஃபான மைனாவோட அப்பா தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. இதனால மைனாவோட அப்பா மைனா ரெண்டு பேர் மேலயும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. இதுக்காக மைனா தரப்புல இருந்து முன்கூட்டியே பெயில் வேணும் அப்படின்னு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் இந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இதனால மைனா கைதாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிப்படுது. போன வருஷம் ஜூன் மாசம் மைனாவும் அவங்களோட கணவர் கார்த்திக்கும் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தே அவங்களோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா இது எதையுமே வெளிக்காட்டிக்காத மைனா நந்தினி ரியாலிட்டி ஷோஸ்லயும் நாடகங்கள்லயும் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நந்தினியோட கணவர் தன்னோட சாவுக்கு தன்னோட மாமனார் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் கார்த்திகோட அம்மா கார்த்தியோட சாவுக்கு மைனாவும் தான் காரணம் அப்படின்னு மாறி மாறி புகார்களை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த வகையில தான் மைனா மேலயும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நந்தினிக்கு போயிட்டு இருக்க, நந்தினியோட மனநிலை இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா என்ன நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாழ்க்கையிலேயே நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு காதலிச்சு திருமணம் செஞ்சதுதான். ஏற்கனவே ஹஸ்பண்டை இழந்து இருக்க, அவரோட பெற்றோர்கள் என் மேல சுமத்துற அவமானம் பழி இது எல்லாத்தையும் தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திக் இறந்த உடனே நானும் செத்து போயிருப்பேன். ஆனா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் தீர போறது கிடையாது. என்ன நம்பி என் ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்காக நான் வாழணும். அதனால என்ன நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சின்னத்திரையில காமெடியா நடிச்சு எல்லாரையும் கவர்ந்த மைனாவோட ஃபேன்ஸ் உண்மையிலேயே வருத்தத்துலதான் இருக்காங்க. இந்த வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல வெளியான தேசிய விருதுகள் இதுலயும் பல பேருக்கு வருத்தங்கள் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, விருது கொடுத்த ஜூரிஸ் ஒரு தலைப்பட்சமா நடந்துகிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள்ல இருந்து சில செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இயக்குனர் AR முருகதாசும் ஒருத்தர். 64வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல நமக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டிஸ் அவார்ட் வாங்கினாங்க. ஆனாலும் உண்மையான திறமை இருக்கிற பல நடிகர்களுக்கு அவார்ட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே விமர்சனமாவே எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்துலதான் இயக்குனர் AR முருகதாசும் ஜூரிஸ் எல்லாருமே ஒரு தலைப்பட்சமா நடந்திருக்காங்க. இதுக்கு பிரியதர்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. பட் இப்போ இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா AR முருகதாஸ் இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காரு. நான் சொன்ன கருத்து என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களோட கருத்து. வீணா விவாதம் பண்ணி வாய கிளறி உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. AR முருகதாஸோட இந்த கருத்தால திரும்பவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள குயின் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் டீம் இன்னொரு பரபரப்பான விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. குயின் திரைப்படம் டிராப் ஆயிடுச்சா, யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயின் திரைப்படம் 2014ல வெளிவந்த ஹிந்தி படம். இது 12 கோடியில தயாரிக்கப்பட்டு 100 கோடிக்கு மேல சம்பாரிச்ச படம். இந்த படத்துல கங்கனா ரனாவத் நடிச்சிருந்தாங்க. இதுக்காக அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் எல்லாம் கிடைச்சது. விகாஷ் பஹல் இயக்குன இந்த திரைப்படத்தை பல மொழிகள்லயும் ரீமேக் செய்யணும் அப்படின்னு நீ எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்ல இதை ரீமேக் பண்ற உரிமையை தியாகராஜன் வாங்கி இருந்தாரு. ஆனா அதுலயும் ஏகப்பட்ட குழப்பம். முதல்ல அவரே இயக்குறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நடிகை ரேவதி இயக்குறதா இருந்துச்சு. முதல்ல இந்த திரைப்படத்துல த்ரிஷா நடிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் தமன்னா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் தமன்னாவும் இந்த படத்துல நடிக்கல, படம் டிராப் ஆயிடுச்சுன்னு வேற அவங்களே சொன்னாங்க. அதுக்காக நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல, ஹீரோயின் ஓரியன்டட் திரைப்படங்கள் இப்ப நிறையவே வருது, அதுல ஏதாவது ஒண்ணுல நான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குயின் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமன்னாவோட கால் ஷீட் எங்களுக்கு சரிவர கிடைக்காததால இன்னொரு நடிகை கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. பட் படம் விரைவில் வெளிவரும், அதுக்கான அறிவிப்பை நாங்களே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட மலையாள ரீமேக்ல அமலா பால் நடிச்சிட்டு இருக்காங்க.